திருவேங்கடம் ராஜசேகரன் பிள்ளையின் மகன் ராஜரத்னம் பிள்ளையாகிய நான் சுய உணர்வுடன் எழுதிய உயில் இது. எனது பெயரில் உள்ள ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், சினிமா தியேட்டர், ஹோட்டல் மற்றும் விவசாய நிலங்கள் போன்ற எல்லா விதமான அசையா சொத்துக்களும், பண்ணை நிலங்கள், எஸ்டேட்டுகள், அதனுடன் சேர்ந்த 1500 ஏக்கர் நிலப்பரப்புள்ள சொத்துக்கள் அனைத்தும் இறந்து போன எனது முதல் மனைவியின் மகன் செல்வரத்தினத்துக்கும், எனது இரண்டாம் மனைவி முத்துலட்சுமிக்கும் அவரது மகள் ராணி ரத்னத்துக்கும் சொந்தமானதாகும். இந்த சொத்துக்கள் அனைத்தும் என் மரணத்திற்கு பிறகு வருடங்களுக்கு மேற்படி சொத்துக்கள் அனைத்தையும் பராமரிக்கவும், உரிமை கொண்டாடவும், அதை அனுபவிக்கவும் வேறொருவருக்கு நான் அதிகாரம் அளிக்கிறேன். அதிகார காலம் முடியும் வரை அவர் அதை அனுபவிக்கவும் ஆளவும் செய்யலாம். அதன் பிறகு எனது சொத்தில் மேற்கூறியவர்களில் யாருக்கு என்ன பங்கு தர வேண்டும் என்று முடிவெடுப்பார். அவனும் அவன் எழுதின உயிலும் எவனோ ஒருத்த இங்க வந்து யார் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு முடிவெடுப்பானா? நாளுக்கு பிறந்தா எந்த கூத்திய மகன்டா எங்களை அதிகாரம் பண்ண வர்றது? யாதியா சொல்றா, எவன்டா அது? கர்நாடகா பெல்லாரியில் இருக்கிற ஒரு எரும வியாபாரி, பேரு ராஜா, பெல்லாரி ராஜா. நம்ம ஸ்டைல்ல அடி வைக்கிற ஒரு குத்து விட்டதோ எடி கலங்கி போய் எல்லா விஷயமும் தன்னால வெளியே வந்து விழுந்துருச்சுல்ல. உண்மைய சொல்லடா. ஐயா, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நான் ஒரு பாவப்பட்ட டாக்டருங்க. வலது பக்கம் வந்து நின்றா. ஐயா, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. உங்க 300 மாட்டை ஊசி போட்டு கொண்டது நான் தாங்க ஐயா. நானா இதை செய்யலங்க, அந்த சாமிக்கன்னு சொல்லி தாங்க நான் செஞ்சேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்னடா இது? பெல்லாரி ராஜா. பெல்லாரி ராஜா தெரியாது. நான் ஓவரா லுக் விடுற. நான் சீன் காட்டி நீ பாத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். டாய் நான் டாய் நீலுது கேட்டது அடி. அப்பாலைக்கு தான் பேச்சு.
நான் செஞ்சது தப்பு. இனிமே நான் உன் வம்புக்கு வர மாட்டேன். வரத்துக்கு உன்னை நீ உசுரோட விட்டு வச்ச நடம் அவனை சாமி பண்ண. 6 எருமிங்க 3 கண்ணுக்குட்டிங்களை வச்சு மாதவத்துல வியாபாரம் தொடங்கினவன் நான். இன்னைக்கு 6 லோடு இல்ல 6000 லோடு என்கிட்ட வியாபாரம் இருக்குது. நம்மளாண்ட இந்த ஆற்ற வேலை வச்சுக்கிட்டு அவனை டாப் எகிரிடும். என்னடா நினைச்சுக்கிற நீ? செக் போஸ்ட் டாக்டருக்கு துட்டு கொடுத்து கரெக்ட் பண்ணி மாடுங்களுக்கு விஷ ஊசி போட்டு சாவடிச்சிட்டேன்னா நான் பொட்டி பொட்டிக்க தூக்கின்னு அப்பீட் ஆயிடுவேனா? சரியான சாவுகிறாகிடா நீ. இத்தனை நாளா நம்மளாண்ட வாலாட்டின பசங்க எல்லாரையும் என் இடத்துக்கே வர வச்சு என் காலடியில உழ வச்சு அவங்க கால எலும்பு வச்சு சூப்பு குட்டு அனுப்பதாண்டா இந்த பெல்லர் ராஜா ஸ்டைல. எப்ப நீ உன் இடத்துக்கு என்ன வர வச்சிட்டியோ இன்னில இருந்து இந்த இடமும் இங்க இருக்கிற எதுவும் உனக்கு சொந்தம் இல்லடா. ராஜகண்ண இவன் சொத்து பத்தலம் ஏதி வாங்கினா இவனை கண்காணாத இடத்துக்கு தட்டி விட்டுரு. இன்னொரு தபா இந்த ஊர்ல உன்னை பார்த்த கல்ல தூக்கி தலையில போட்டு சாவடிச்சிட. போட 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 போட. ஊர் உலகத்துல இப்படி எல்லாம் கூட நடக்குமா? செத்ததுக்கு அப்புறம் அவங்க சொத்து குடும்பத்துக்குள்ள போய் சேரும், வேற யாரோ பாத்துக்கணும்னு எழுதி வச்சிருக்காரு. 25 வருஷத்துக்கு அந்த ஊர்லயே இருந்து அவங்க சொத்துக்களை இவர் பாத்துக்கணும்னா இங்க இருக்கிற பிசினஸ் என்ன ஆகுறது? அதெல்லாம் சரிதான். அவரு உயிர் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு. போறதா இல்ல இங்கே இருக்கிறதான்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். என்ன பண்றதா இருக்கீங்க? போகணும், போகாம இருக்கக்கூடாது. இங்க என்ன அவர் பாக வந்தப்பெல்லாம் அவரு கூட வந்துன்னு சொல்லுவாரு. நான் தான் போல. கட்சியா அவர் இங்க வந்தப்ப கூட அவருக்கு இப்படி ஒரு முடிவு வரும் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. மாணிக்கம், என்ன திடீர்னு வந்து நிக்கிறீங்க? முன்ன பின்ன சொல்லாம என்ன விஷயம்? கொற்ற மழையில நடு ராத்திரியில என் வீட்டு வாசக்கதவை நீ தட்டினப்போ என்கிட்ட சொல்லிட்டா வந்த. அட நீங்க ஒண்ணு. இன்னொரு நாள் நடு ராத்திரியில நீ ஊரை விட்டு ஓடி போனப்பவும் என்கிட்ட சொல்லிட்டு போகல. அதுவும் இடது கண்ணில் அடிப்பட்ட வலியோட ஓடி போன. நடந்துச்சு. இந்த பழைய கதைலாம் இப்ப என்னத்துக்கு? பழைய கதை மட்டும் இல்லடா, சொல்றதுக்கு புது கதையும் நிறைய இருக்கு. இந்த ராஜரத்னம் பிள்ளை எவ்வளவோ சம்பாதிச்சோம், மனசுல நிம்மதியே இல்லாதவன். போதும், எவ்வளவோ பட்டுட்டேன். எவ்வளவோ வாரி கொடுத்தும் ஆசையே அடங்காத 2 பிள்ளைங்க சொத்துக்காக அடிச்சுக்கிறோங்கிற பேர்ல அப்ப முன்னாடியே துப்பாக்கியை தூக்குறாங்க. இவங்க இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இவ்வளவு காலம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும், அது உறுதி. ஏன் ரத்தம் இல்லைன்னாலும் நீதான் எனக்கு மகனா இருக்க. என்னை விட்டு தள்ளி இருந்தாலும் நீ காட்டுற அன்பு என் மனசு நிறைய நிறைஞ்சிருக்குடா. என்ன பண்றது? அந்த அன்பு எனக்கு பிறந்த பிள்ளைங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கலடா. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க திருந்துற மாதிரி இல்ல. அவங்க திருந்தணும், உன்னை பார்த்து அவங்க மாறணும். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறத பார்க்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டாத நாள் இல்ல. எனக்கு வயசாயிடுச்சுங்கிறதுக்காக இல்ல, இருந்தாலும் இதெல்லாம் தாங்கிட்டு நடக்க நீ என் கூட இருக்கணும்னு தோணுது. ஏன்னா அங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு நீங்க புலம்பி நிக்கிறீங்க? நீங்க மனசு வச்சா நடக்காத காரியங்கதா. அப்படியே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன திக்கிறேன்? நீங்க கவலையே படாம போயிட்டு வாங்க. இப்பதானே எனக்கு தெம்பே அத சொல்லு.